friends, welcome to my channel Vasu Infinity Health Talk. இன்னைக்கு நம்ம NABH ஓட 5th editionல என்ன சொல்றாங்க அப்படினு பார்க்க போறோங்க. இன்னைக்கு AAC Access Assessment and Continuity of Care. இதுல நமக்கு 14 main points இருக்கு. இந்த 14 standardsல என்னென்ன objective elements இருக்கு அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். AAC 1. The organization defines and displays the healthcare services that it provides. மெயினா இது ரிசப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இந்த சாப்டரில் வரக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா the healthcare services being provided are defined and are in consonance with the needs of the community. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது சுற்றி இருக்கிற கம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது தான் இது வந்து டீல் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா each defined healthcare service should have diagnostic and treatment services with suitably qualified personnel who provide outpatient, inpatient and emergency cover. இந்த பாயிண்ட்ல இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது each defined health services should have diagnostic treatment. For example, இப்போ ஒரு OG ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அல்ட்ராசவுண்ட் மிஷின் கண்டிப்பாக இருந்திருக்கணும், ஃபீட்டல் டாப்லர் எக்யூப்மெண்ட் இருந்திருக்கணும். அது அந்த ரெண்டையுமே டீல் பண்ண தெரிஞ்ச குவாலிஃபைட் பெர்சோனல் ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அங்கே இருக்கணும். ஸோ என்னென்ன ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ் இருக்குன்னு சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டயக்னோஸ்டிக் சர்வீஸும் இருந்திருக்கணும். அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச குவாலிஃபைடு பர்சோனல் அங்கே ரெக்ரூட் பண்ணி நம்ம டியூட்டியில் வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு தான் மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஸ்கோப் ஆஃப் த ஹெல்த் கேர் சர்வீசஸ் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட் இஸ் டிஃபைன்டு. ஸோ ஹெல்த் கேர் சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஸ்கோப் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரிசப்ஷன் இதில் இந்த ஸ்டாஃப் இருப்பாங்க, இந்தந்த டியூட்டி பார்ப்பாங்க, இவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஹாஸ்பிட்டலில் பெர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறதெல்லாம் ரிசப்ஷன் பார்ப்பாங்க. எம்எல்சி கேசஸ் ஹேண்டில் பண்ணுறது ரிசப்ஷன். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களோட சர்வீசஸ், ஹெல்த் சர்வீசஸ் என்னங்கிறது ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஃபைன் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும். அப்புறம் த ஆர்கனைசேஷன் டிஃபைன் ஹெல்த் கேர் சர்வீசஸ் ஆர் ப்ராமினன்ட்லி டிஸ்பிளேடு. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சர்வீஸ் இருக்குதோ இதை ப்ராமினெண்ட்டாக வெளியிலேருந்து வரும்போதே பார்க்குற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். எங்ககிட்ட இந்தந்த சர்வீஸ் இருக்குது, இந்தந்த சர்வீஸ் இல்லை அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட்டே ப்ராமினெண்ட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா த ஆர்கனைசேஷன் ஹேஸ் அ வெல் டிஃபைன்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ். இதை வந்து ரிசப்ஷனுக்கும் பொருந்தும், ERக்கும் பொருந்தும். இதில் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்ஜெக்டிவ் எலமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா த ஆர்கனைசேஷன் யூசஸ் ரிட்டன் கைடன்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங் அண்ட் அட்மிட்டிங் பேஷண்ட்ஸ். ஸோ இங்கே ஒன்ஸ் ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுப்போம், ஒரு ஜென்ரல் கன்சர்ன் ஃபார்ம் அவங்க எழுதணும். இதை எழுதினதுக்கப்புறம் அவங்களோட ஐடி ப்ரூஃப் வாங்குவோம். அவங்கள ஒரு ஃபார்ம் எழுத வச்சதுக்கப்புறம் ஒரு யூனிக் ஐடி க்ரியேட் பண்ணி நம்ம கொடுப்போம். இந்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன் ப்ரொசீஜர் இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி தான் அட்மிஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாலிசி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் a unique identification number is generated at the end of the registration. இப்போ ஒரே நேமில் 2-3 பேஷண்ட் இருக்கலாம் இல்லையா? ஸோ அவங்களோட ஐபி நம்பர் வந்து கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி யூனிக்காக இருக்கணும். ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கிற நம்பர் வேறு யாருக்கும் திருப்பி ரிப்பீட் ஆகாத மாதிரி அவங்களோட சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும். அதுக்கான ப்ராப்பர் சாஃப்ட்வேர் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். தென் பேஷண்ட்ஸ் ஆர் அக்செப்டட் ஒன்லி இஃப் த ஆர்கனைசேஷன் கேன் ப்ரொவைட் த ரிக்வயர்ட் சர்வீஸ். இப்போ அவங்கக்கிட்ட ஒரு அப்ஸ்டெட்ரிக் சர்வீஸ் இல்லாத ஹாஸ்பிட்டலாக இருந்தால் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்னா ரிசப்ஷன்லேயே சொல்லிடணும் இந்த சர்வீஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லை, ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போங்கன்ற ரெஃபரல் வரைக்கும் நம்ம கைட் பண்ணணும். ஸோ இல்லாத ஒரு சர்வீஸ்க்கு பேஷண்ட்டை அட்மிஷன் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் இவங்களோட இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட், த ரிட்டன் கைடன்ஸ் ஆல்சோ அட்ரஸஸ் மேனேஜிங் பேஷண்ட்ஸ் டியூரிங் நான் அவைலபிலிட்டி ஆஃப் பெட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே 50 பேஷண்ட்டு தான் எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி சென்சஸ் 50 இருக்குன்னா 51வது ஒரு பேஷண்ட் வரப்போகிறாங்கன்னா என்ன பாலிசிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டே க்ரியேட் பண்ணிடணும். இவங்களுக்கு மேபி ப்ரைவேட் பெட்டை செமி ப்ரைவேட் பெட்டாக மாற்ற போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் இவங்க ப்ரீவியஸாகவே டிசைட் பண்ணி ஒரு டாக்குமெண்டட் பாலிசி இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஒரு 24/7 நைட்டில் ஒரு பேஷண்ட் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது அங்கே இருக்கிற ரிசப்ஷன் ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, access to healthcare services in the organization is prioritized according to the clinical needs of the patient. ஸோ எப்படி ஆக்சஸ் இருக்குது? ஒரு ER பேஷண்ட் வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும்.
ஒரு சிக்காக வர்ற பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம டீல் பண்ணுறதுக்கு இஆர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இஆர் அது ஃபஸ்ட்டில் இருக்கும். இஆருக்கு அப்புறமா டயக்னோஸ்டிக் சர்வீசஸ். உள்ள ஒரு பேஷண்ட் வந்து ஹெட் இன்ஜுரியில் வராங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சிடி எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே சிடி, பக்கத்துலேயே லேப் ஃபெசிலிட்டி, டயக்னோஸ்டிக் சர்வீஸ் எல்லாம் அக்சசபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, there is an appropriate mechanism for transfer in and out or referral patients அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், ரிசப்ஷன், நர்சிங் டிபார்ட்மெண்ட் 3 பேரும் தெரிஞ்சிருக்கணும். இதில் என்ன சொல்ல வராங்க, transferring of the patient to the organization is done appropriately. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் இன் பண்ணி நம்ம வெளியிலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து நமக்கு கொண்டு வர்றோம் அப்படின்றப்போ அதை வந்து அப்ராப்ரியேட்டாக பண்ணணும் நம்ம ஆர்கனைசேஷன். ஸோ அங்கே நம்ம வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பும்போதே ப்ராப்பர் வைட்டல்ஸ் செக் பண்ணணும். அங்கே இருக்கிறவங்ககிட்ட இருந்து ப்ராப்பர் ஹேண்ட் ஓவர், இதுக்கு ஒரு ஃபார்மெட்டு. ஸோ அங்கேருந்து பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி கொண்டு வரும்போது அவங்க சிக் ஆகிட்டாங்கன்னா மேனேஜ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஏசிஎல்எஸ்ஓ, பிஎல்எஸ்ஓ, ஆம்புலன்ஸ், உள்ளே இருக்கிற ஸ்டாஃப்க்கு வந்து சிபிஆர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் இன் வரும்போது நம்மளோட பெட் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, இந்த பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே எடுக்கிறதுக்கு பெட் ரெடியாக இருக்கா. ஸோ தோஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வைக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் அவுட் ஆர் ரெஃபரல் ஆஃப் பேஷண்ட் டு அனதர் ஃபெசிலிட்டி இஸ் டன் அப்ராப்ரியேட்லி. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு பேஷண்ட்டு மேபி ஒரு டெர்ஷியரி கேருக்காக ரெஃபரல் போகிறாங்க, இல்லை வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்றப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஒரு நர்சிங் பர்சனல் அங்கே இருக்கிற நர்சிங் பர்சனல்கிட்ட பேசுவாங்க. அங்கே இருக்கிற பெட் அவைலபிலிட்டி ஓகேவா, இந்த பேஷண்ட் ஒரு வேளை வென்டிலேட்டரில் இருக்கலாம், அங்கேயும் வென்டிலேட்டர் அவைலபிலிட்டி இருக்கா ரிசீவ் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பேஷண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. சேம் திங் ட்ரான்ஸ்ஃபர் இன் பண்ணுறப்ப எப்படியோ அதே மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் அவுட்லேயும் பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லா மெடிசின்ஸு, பேக்கப்பு, கிரிட்டிக்கல் மேனேஜ் பண்ணக்கூடிய திங்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பேஷண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. மேபி இந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருந்தாங்கன்னா ஒரு அனஸ்தட்டிஸ்ட் வந்து அக்கம்பனி பண்ணி போகிற மாதிரியோ, இல்லைனா ஒரு எமர்ஜென்சி டெக்னீஷியனோ, இல்லை ஒரு நல்ல சீனியர் ஒரு ஸ்டாஃப் நர்ஸோ கூட போகிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், டியூரிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ரெஃபரல் அக்கம்பனிங் த ஸ்டாஃப் ஆர் அப்ராப்ரியேட் டு த கிளினிக்கல் கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட். ஒரு சிக் பேஷண்ட் இருக்காங்க, இந்த பாயிண்ட்டு, ஒரு சிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாஃப் தான் கண்டிப்பாக கூட போகணும். ஸோ அக்கார்டிங் டு த பேஷண்ட் கண்டிஷன் நம்ம வந்து அக்கம்பனி பண்ணுற ஸ்டாஃபை வந்து நல்ல ட்ரெயின்டு ஸ்டாஃபாக அனுப்பி வைக்கணும். தென் த ரிட்டன் கைடன்ஸ் ஆல்சோ the organization gives a summary of the patient's condition and the treatment given. ஒரு பேஷண்ட் உள்ளே வந்திருக்காங்க, நம்ம ட்ரான்ஸ்ஃபரிங் இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சோஃபார் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோன்றத ஒரு சம்மரியாக மென்ஷன் பண்ணிட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணணும். ஒரு எய்தர் டிஸ்சார்ஜாக இருக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டாக இருக்கலாம். நம்ம வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோன்ற கண்டினியூட்டி இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்கள டேக் கேர் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன தேவை, வந்த பேஷண்ட்டோட சீஃப் கம்ப்ளைண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இப்போ பேஷண்ட்டோட கண்டிஷன் என்ன, இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சம்மரி ரெடி பண்ணி பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது கூடவே கொடுத்து அனுப்பணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ் கேர்ட் ஃபார் பை த ஆர்கனைசேஷன் undergo an established initial assessment. இது வந்து நர்சிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொருந்தும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the initial assessment of the outpatients, daycare, inpatients and emergency patient is done. எந்த ஒரு பேஷண்ட்டாக இருக்கட்டும், உள்ளே நுழைஞ்ச உடனே விதின் அ மினிட் நம்ம அந்த பேஷண்ட்டை ரீச் பண்ணி அவங்கள அசஸ் பண்ணி ட்ரையேஜ் பண்ணுவோம். இந்த யூஸ்வலி ட்ரையேஜ் அப்படிங்கிறது ஒரு மாஸ் கேஷுவாலிட்டியில் பண்ணுவோம். அதர் தேன் தேட் ஒரு பேஷண்ட் வந்தோடனே அட்லீஸ்ட் பேசிக்கலாக பண்ண வேண்டிய ஒரு வைட்டல் சைன்ஸ் செக் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெட் டு அசஸ்மெண்ட் பண்ணுறது நம்ம பேசிக்காக எல்லாருமே பண்ணிடுறோம். ஸோ அது அவுட் பேஷண்ட்டாக இருந்தாலும், டே கேராக இருந்தாலும், இல்லை இன் பேஷண்ட்டாக இருந்தாலும், எமர்ஜென்சி பேஷண்ட்டாக இருந்தாலும் அவங்கவுங்களோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டான ஒரு இனிஷியல் அசஸ்மெண்ட் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது NABHோட ரூல்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, த இனிஷியல் அசஸ்மெண்ட் இஸ் பெர்ஃபார்ம்டு பை த குவாலிஃபைடு பர்சனல். நர்சிங் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் தான் அசஸ்மெண்ட் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு எஃப்என்ஓ போய், அதாவது ஃபங்க்ஷனல் நர்சிங் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஒரு எஃப்என்ஏ, அவங்க போயிட்டு நர்சிங் அசஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் தான் அந்த அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லை பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு டாக்டரோட அசஸ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஒரு டாக்டரோட அசஸ்மெண்ட். ஸோ அக்கார்டிங் டு த பேஷண்ட் கண்டிஷன் குவாலிஃபைடு பெர்சோனல் அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு,
The initial assessment is performed within a time frame based on the needs of the patient. இது வந்து நம்ம ட்ரையேஜ் கூட வச்சு பார்க்கலாம். ஒரு ரெசசிட்டேட்டிவ் பேஷண்ட் அப்படின்னா இமீடியட்டாக அட்டன் பண்ணுவோம். அர்ஜென்ட் பேஷண்ட், எமர்ஜென்சி பேஷண்ட்னா 15 நிமிஷம், நான் அர்ஜென்ட்னா ½ an hour, இல்லை ஒரு ஸ்டேபிள் பேஷண்ட்னா வித்தின் ஹவர். இந்த மாதிரி அவங்களோட ப்ரையாரிட்டிக்கு தகுந்த மாதிரி டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம வந்து அவங்கள கேர் பண்ணியிருக்கணும். Next, the initial assessment of day care and inpatients including nursing assessment which is done at the time of admissions and documented. So, initial assessment நம்ம பண்ணுறது ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the initial assessment for inpatients result in a documented care plan. Same thing is repeated. நம்ம பண்ணுற அந்த அசஸ்மெண்ட்டை நம்ம கேர் பிளானாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே ஆல் NABH ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் மேக் பண்ணோடனே இமீடியட்டாக ஒரு கேர் பிளான் மேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நர்சஸும் பேஷண்ட்டோட நர்சிங் நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு நர்சிங் கேர் பிளான் மேக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், த கேர் பிளான் இன்க்ளூட்ஸ் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பெஷல் நீட்ஸ் ரிகார்டிங் கேர் ஃபாலோயிங் டிஸ்சார்ஜ். ஸோ அந்த கேர் பிளானில் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலாஸ்டமி பண்ண பேஷண்ட்டாக இருக்கலாம், ரைட் ஆஃப்டர் த டிஸ்சார்ஜ் அவங்க எப்படி அவங்கள பார்த்துக்கிறதுங்கிறது டிஸ்சார்ஜ் சம்மரிலையும் மென்ஷன் பண்ணணும். பேஷண்ட்டோட கேர் பிளான்லேயும் அதை நம்ம இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்துருந்துருக்கணும் ஸ்பெஷல் கேர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் தான் AAC 4th ஸ்டாண்டர்ட் சொல்லக்கூடிய அப்ஜெக்டிவ் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் AAC 5. ஸோ ஆக்சஸ் அசஸ்மெண்ட் 5 அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் கேரோட 5th ஸ்டாண்டர்ட் அதில் வரக்கூடிய அப்ஜெக்டிவ் எலமெண்ட்ஸ். பேஷண்ட் கேர்ட் ஃபார் பை த ஆர்கனைசேஷன் அண்டர்கோ ஏ ரெகுலர் ரீஅசஸ்மெண்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தது வந்து அசஸ்மெண்ட்டு, பட் இதில் நம்ம ரீஅசஸ்மெண்ட் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க, பேஷண்ட்ஸ் ஆர் ரீஅசஸ்ட் அட் அப்ராப்ரியேட் இன்டர்வல்ஸ் டு டிட்டர்மைன் தேர் ரெஸ்பான்ஸ் டு ட்ரீட்மெண்ட் அண்ட் டு பிளான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஆன் டிஸ்சார்ஜ். மேபி ஒரு பேஷண்ட்டு பெயினில் வந்திருக்கலாம், வந்தப்போ அவங்களோட பெயின் ஸ்கோர் விஷுவல் அனலாக் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்கோர் இருந்திருக்கும். அப்போது கன்சல்டன்ட் அவங்களுக்கு ஒரு ப்ரைமரி கன்சல்டன்ட் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்துருக்கலாம், IV இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், ரீஅசஸ்மெண்ட்டோட பார்ட் இங்கே தான் இருக்குது. அந்த 8 ஸ்கோருக்கு அப்புறம் IV மெடிசின் கொடுத்தா வித்தின் 15 minutes நம்ம வந்து அசஸ் பண்ணுவோம் அந்த IV மெடிசினோட ஆக்ஷன் எவ்வளோ தூரம் இந்த பேஷண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குது, பெயின் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மேபி நம்ம இப்போ ஒரு 8 ஸ்கோரில் இருந்து அவங்க ஒரு 6 ஸ்கோராக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஓகே ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஸோ அந்த நம்ம கொடுத்துருக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு பேஷண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ரீஅசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் நம்ம அதை பேஸ் பண்ணி அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஸோ ரீஅசஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அவுட் பேஷண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்ட் ஆஃப் தேர் நெக்ஸ்ட் ஃபாலோ அப் வேர் அப்ராப்ரியேட். OP பேஷண்ட் வர்றாங்க, ஒரு சுகர் பேஷண்ட் வர்றாங்க, சுகர் வந்து 500 இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு இனிஷியலாக ஒரு ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு 15 days கழித்து திருப்பி ஃபாலோ அப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரெகுலர் ரீஅசஸ்மெண்ட். இவங்களை திருப்பி வரும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம் இல்லையா, பேஷண்ட்டோட ட்ரீட்மெண்ட் அவுஃபார் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, ஃபார் இன்பேஷன்ஸ் டியூரிங் ரீஅசஸ்மெண்ட் த கேர் பிளான் இஸ் மானிட்டர்ட் அண்ட் மாடிஃபைடு வேர் ஃபவுண்ட் நெசசரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்டுக்கு ஃபீவர் இருக்குது, ஹை ஃபீவர், அவங்களுக்கு நீங்கள் எடுத்த உடனே ஒரு டெபிட் ஸ்பஞ்சிங் வந்து பிளான் பண்ணுறீங்க. டெபிட் ஸ்பஞ்சிங்க்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம், திருப்பி ரீஅசஸ்மெண்ட் பண்ணி வைட்டல்ஸ் பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு இந்த டெபிட் ஸ்பஞ்சிங் செட் ஆகலை, ஸோ டோலோ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மெடிசின் பேராசிட்டமால் கொடுக்குறோம். ஸோ அதுதான் பேஸ்ட் ஆன் த ரீஅசஸ்மெண்ட் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பிளானை எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணி தேவைன்ற இடத்துல ட்ரீட்மெண்ட் பிளானை மாற்றிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு, ஸ்டாஃப் இன்வால்வ்ட் இன் டைரக்ட் கிளினிக்கல் கேர் டாக்குமெண்ட் ரீஅசஸ்மெண்ட். மெயின் பாயிண்ட்டு, இப்போது ஒரு ஸ்டாஃப் வந்து பேஷண்ட் அசைன்மெண்ட் எடுத்திருப்பாங்க, அந்த ஸ்டாஃபுக்கு பதில் வேறு ஒரு ஸ்டாஃப் நோட்ஸ் போடக்கூடாது. எந்த ஸ்டாஃப் வந்து பேஷண்ட்டை கேர் பண்ணிக்கிறாங்களோ அதே பேஷண்ட்டு தான் அதே ஸ்டாஃப் தான் டாக்குமெண்ட் பண்ணணும். அவங்களோட வைட்டல்ஸ் என்ன, பேஷண்ட் எப்படி இருக்காங்க எல்லாத்தையுமே கேஷீட்டையுமே அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, த ஆர்கனைசேஷன் லேஸ் டவுன் கைட்லைன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ் டு ஐடென்டிஃபை ஏர்லி வார்னிங் சைன்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஆர் டிட்டோரியேஷன் இன் கிளினிக்கல் கண்டிஷன்ஸ் ஃபார் த ப்ராம்ப்ட் இன்டர்வென்ஷன் ஃபார் இனிஷியேட்டிங் ப்ராம்ப்ட் இன்டர்வென்ஷன். அதில் என்ன சொல்கிறாங்க, ஏர்லி வார்னிங் ஸ்கோர் யூஸ்வலாகவே எல்லாருமே போடுறோம் மியூ ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாதவங்க என்னோடய சேனல்லையே போயிட்டு அன்னை வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பேன்.
மியூ ஸ்கோர், மாடிஃபைடு ஏர்லி வார்னிங் ஸ்கோர். இது வந்து ஒரு பேஷண்ட்டு வைட்டல் சைன்ஸ் எவ்வளோ தூரம் ஸ்டேபிளாக இருக்குது, இவங்க ஹீமோடைனமிக்லி ஸ்டேபிளாக இருக்காங்களா இல்லை டிட்டோரியேட் ஆகுறாங்களாங்கிறத வைட்டல் சைன்ஸ் வச்சு எப்படி டிசைட் பண்ணுறது, எப்படி இதை மார்க் பண்ணால் எப்படி ஸ்கோர் கொடுத்து பேஷண்ட் வந்து டிட்டோரியேட் ஆகுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மியூ ஸ்கோர் பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ எல்லா இன்ஸ்டியூஷனும் ஏர்லி வார்னிங் ஸ்கோர் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சர்ஜரி பண்ணிட்டு வர்றாங்க, ஏர்லி வார்னிங் ஸ்கோர் கூடும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறத விட ஐசியூலேயே வச்சு கேர் பண்ணிக்குவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேஷண்ட் கேர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம், 1-to-1 கேரை வந்து என்கரேஜ் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஏஏசி 5th ஸ்டாண்டர்ட். அடுத்து ஏஏசி 6th ஸ்டாண்டர்ட் பார்ப்போம். Laboratory services are provided as per the scope of service of the organization. இதில் என்ன அப்ஜெக்டிவ் எலமெண்ட் சொல்கிறாங்க, scope of the laboratory services is commensurate to the services provided by the organization. இந்த ஆர்கனைசேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜென்ரல் மெடிசின் டாக்டர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து சுகர் டெஸ்ட்டு பார்க்குற லேபு இருக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலில் பல்மனாலஜிஸ்ட் இருக்காங்க, கண்டிப்பாக எக்ஸ்ரே வந்து அங்கே இருந்திருக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்ரே இதில் லேபில் வராது. ஜென்ரலாக ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷன் என்ன, அதுக்கு என்ன டெஸ்ட்டு தேவைப்படும், இந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் இங்கே பண்ணுறோன்னா அந்த லேப் டெஸ்ட்டு கண்டிப்பாக அங்கே இருக்கணும். தென் the infrastructure is adequate to provide the defined scope of services. லேபோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிசிக்கலி என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும் அதெல்லாம் தேவையானதை அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கணும், அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் adequate to provide the defined scope of service. அதாவது லேபில் ஸ்டாஃப் அடிக்குவேட்டாக இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் குவாலிஃபைட் அண்ட் ட்ரைன்டு பெர்சோனல் பெர்ஃபார்ம் அண்ட் சூப்பர்வைஸ் த இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் த ரிசல்ட்ஸ். லேப் டெக்னீஷியன் தான் லேப் ரிப்போர்ட்டை ஹேண்டில் பண்ணணும். தென் இந்த லேபோட இன்சார்ஜ் செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் பிரிண்டட் ரிப்போர்ட் வெளியில் வராது, அந்த மாதிரி பாலிசிஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. தென் ரிக்வசிஷன் ஃபார் டெஸ்ட் கலெக்ஷன், ஐடென்டிஃபிகேஷன், ஹேண்ட்லிங், சேஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ராசஸிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் அ ஸ்பெசிமென் இஸ் பெர்ஃபார்ம்ட் அக்கார்டிங் டு த ரிட்டன் கைடன்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டலில் பாலிசி இருக்கும், இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம இங்கே தான் கலெக்ஷன் பண்ணுவோம், ஐடென்டிஃபிகேஷன் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், பேஷண்ட் நேமு, ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அண்ட் அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஏதாவது யூஸ் பண்ணுறோமா, அந்த சாம்பிளை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ப்ராப்பராக க்ளவுஸ் போட்டிருக்காங்களா, சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, சாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டிங் கண்டெய்னர் வந்து சேஃபாக இருக்கா, இந்த ஸ்பெசிமனை வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்போசல் பண்ணுறது ப்ராப்பர் பயோமெடிக்கல் வேஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையும் பற்றி இது வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு laboratory results are available within a defined time frame. TATன்னு சொல்லுவாங்க, டேர்ன் அரவுண்ட் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிபிசின்னா நாங்கள் வந்து 1 hourல கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட் அவ்வளோதான். ஸோ ஒரு டேர்ன் அரவுண்ட் டைமை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா, இவ்வளோ நேரத்துக்குள்ளே ரிப்போர்ட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறோன்னா அந்த டைமில் கொடுத்துறோமா அப்படிங்கிறது தான் அதை மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் ரிசல்ட்ஸ் ஆர் இன்டிமேட்டட் டு த பர்சன்ஸ் கன்சர்ன்ட் அட் த ஏர்லியஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அனீமியா இருக்கிற ஒரு பேஷண்ட்டு 4 தான் இருக்குது ஹெச்பி அப்படின்றப்போ அந்த பேஷண்ட்டோட ட்ரீட்டிங் கன்சல்டண்ட்டை வித்தின் 15 minutes லேப்லேருந்து டைரெக்டாகவே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த பேஷண்ட்டுக்கு 4 தான் இருக்குது ஹெச்பி. ஸோ அதை பேஸ் பண்ணி கன்சல்டன்ட் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் அலர்ட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும் லேபில், அதில் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க இந்த டேட்டு இந்த டைமு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 AM நம்ம ரிப்போர்ட் பார்த்தோம், 10:15 AM நம்ம கன்சல்டன்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணிட்டோங்கிறத ரெஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் ரிசல்ட்ஸ் ஆர் ரிப்போர்ட்டட் இன் அ ஸ்டாண்டர்டைஸ்டு மேனர். ஹாஸ்பிட்டல் லோகோ, ஹாஸ்பிட்டலோட நேமு அண்ட் ரிசல்ட்டோட ரெஃபரல் வேல்யூ எவ்வளவு, பேஷண்ட்டோட வேல்யூ எவ்வளவு, எந்த டெஸ்ட்டு பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டு போட்டாங்க, அப்புறம் லேப் டெக்னீஷியன் யார் டெஸ்ட் ரன் பண்ணாங்க, அப்ரூவ் பண்ணது யார், இவ்வளோ திங்ஸும் இருக்கணும் கண்டிப்பாக. பேஷண்ட் நேம், ஏஜ், செக்ஸ், யூனிக் ஐடி நம்பர் இது எல்லாமே இருந்திருக்கணும். ஸோ ப்ராப்பராக ஸ்டாண்டர்டைஸ் மேனரில் அந்த ரிசல்ட்டை அவங்க கொடுத்துருந்துருக்கணும். தென் there is a mechanism to address the recall amendment of reports whenever applicable. சப்போஸ் அந்த ரிப்போர்ட்டை வந்து பேஷண்ட்டுக்கு தப்பாக கொடுத்துட்டாங்க, ஒரு சின்ன எரர் அதில் நடந்து போச்சு அப்படின்னா அதை ப்ராப்பராக இன்சிடென்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதை வந்து பேஷண்ட்டை திருப்பி ரீகால் பண்ணி இந்த மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி ப்ராப்பரான ரிப்போர்ட் அவங்க திருப்பி கொடுத்துருந்துருக்கணும். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா அதை குவாலிட்டி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஏஏசி 6th ஸ்டாண்டர்ட். அதில் இருக்கிற அப்ஜெக்டிவ் எலமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம்.
And finally, AAC 7. There is an established laboratory quality assurance program. இதில் என்ன சொல்கிறாங்க, the program address verification and or validation of the test methods. ஸோ ஒரு டெஸ்ட்டையும் அவங்க வேலிடேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. நெக்ஸ்ட், the program ensures the quality of the test results and the program includes periodic calibration and maintenance of all equipments. ஸோ லேபில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், the program includes the documentation of corrective and preventive actions. ஏதாவது குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, இன்சிடென்ட்ஸ் இருக்குன்னா அதில் கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் குவாலிட்டி டீமில் வந்து எடுத்திருக்காங்களா, அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. தென் the program address clinical pathological meetings. ஸோ ப்ராப்பராக கிளினிக்கல் பெத்தாலஜிக்கல் மீட்டிங்ஸ் பண்ணி அவங்க மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. தென் there is an established laboratory safety program. இந்த laboratory safety programல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the laboratory safety program is implemented and the program is aligned with the organization safety program and laboratory personnel are appropriately trained in safety practices and laboratory personnel are provided with appropriate safety measures. இதில் இவங்க வந்து லேபு ஸ்டாஃப் வந்து சேஃப்டி ப்ரோக்ராமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, இவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக சேஃப்டி ப்ராக்டிசஸ் சொல்லி கொடுத்துருக்கோமா, ஒரு பிளட் ஸ்பில் எப்படி மேனேஜ் பண்ணுறது, கண்ணில் வந்து ரியேஜென்ட் பட்டுருச்சுன்னா ஐ வாஷ் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ரோப்ரியேட்டாக பிபிஇ கிட் எப்படி போடுறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லேப் ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிருக்கா, இந்த விஷயங்களை இவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இதை பற்றி தான் இந்த ஏஏசியோட 8th சாப்டர் பேசுது. நெக்ஸ்ட்டு, இமேஜிங் சர்வீசஸ் ஆர் ப்ரொவைடட் ஆஸ் பர் த ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ அகெயின் இது லேப் மாதிரி தாங்க இதுவும். ஒரு ஹாஸ்பிட்டலோட ஸ்கோப் அண்ட் சர்வீசஸ்க்கு தகுந்த மாதிரியான இமேஜிங் சர்வீசஸ்னாலே நமக்கு சிடி, எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே இது எல்லாமே வந்துடும். ஸோ ஹாஸ்பிட்டல் ஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரியான இமேஜிங் சர்வீசஸ் இருக்குதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். Imaging services comply with legal and other requirements. For example, இப்போ AERB approval இருக்குதா எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. Next, scope of the imaging services is commensurate to the services provided by the organization. ஸோ இமேஜிங் சர்வீசஸ் வந்து ஆர்கனைசேஷனோட ஸ்கோப் ஆஃப் சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா. இது ஒரு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே எக்ஸ்ரே இருக்கணும், ஒரு நியூரோ ஹாஸ்பிட்டல்னால் கண்டிப்பாக சிடி இருந்திருக்கணும். அந்த மாதிரி பேஷண்ட்டோட ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள இமேஜிங் சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. தென் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் அடிக்வேட் டு ப்ரொவைட் ஃபார் இட்ஸ் டிஃபைன்ட் ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ். ஸோ எகெயின் இங்கே எக்ஸ்ரே டெக்னீஷியன், எம்ஆர்ஐ டெக்னீஷியன், சிடி டெக்னீஷியன் இவங்கெல்லாம் அடிக்வேட்டாக இருக்காங்களா, இவங்கெல்லாம் ப்ராப்பராக அதுக்கான குவாலிஃபைடு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்றத இது மீன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, qualified trained personnel perform, supervise and interpret the investigation. இந்த சிடி, எம்ஆர்ஐ, எக்ஸ்ரேலாம் ஹேண்டில் பண்ணுறவங்க தான் ரிப்போர்ட்டு வந்து ப்ராப்பராக கொடுக்குறாங்களா, இப்போ எம்ஆர்ஐ அதுக்கு ரேடியாலஜிஸ்ட் தான் இதோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்களா, இது ப்ராப்பராக இதுக்காக ட்ரைனிங் எடுத்து படித்தவங்க தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. தென் பேஷண்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் அ சேஃப் அண்ட் டைம்லி மேனர் ஃப்ரம் த இமேஜிங் சர்வீசஸ். சிடி, எம்ஆர்ஐக்கு ஷிஃப்ட் பண்ணுற பேஷண்ட் வந்து சேஃபாக டைம்லி வந்துட்டு போகிறாங்களா, ஷிஃப்டிங் இன் அண்ட் அவுட்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், இமேஜிங் ரிசல்ட்ஸ் ஆர் அவைலபிள் வித்தின் அ டைம் ஃப்ரேம். எக்ஸ்ரே எடுத்தால் இவ்வளோ நேரத்தில் ரிப்போர்ட் கொடுப்போம், சிடி எடுத்தால் இவ்வளோ நேரத்துக்குள்ளே ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ அந்த டேர்ன் அரவுண்ட் டைமை அவங்க அடியர் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட், கிரிட்டிக்கல் ரிசல்ட்ஸ் ஆர் இன்டிமேட்டட் இமீடியட்லி டு த பர்சனல் கன்சர்ன்டு. சேம் லைக் லேபு எக்ஸ்ரே சிட்டிலையும் கிரிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேபி லைக் மல்டிபிள் ஃப்ராக்சர், ரப்ச்சர்ட் அப்பெண்டிக்ஸ் இதெல்லாம் இம்மீடியட்டாக சொல்லி நம்ம அதுக்குள்ளே ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட்டில் இதை இன்டிமேட் பண்ணிட்டாங்களா, பண்ணதுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. தென் ரிசல்ட்ஸ் ஆர் ரிப்போர்ட்டட் இன் அ ஸ்டாண்டர்டைஸ்ட் மேனர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க இதுலேயும் ஹாஸ்பிட்டல் நேம், லோகோ, பேஷண்ட்டோட நேம், ஏஜ், செக்ஸ், யூனிக் நம்பர், டயக்னோசிஸ் இதெல்லாம் போட்டுட்டு ப்ராப்பர் ரிப்போர்ட்டு வித் கவுண்டர் சைனோட பிரிண்ட்டு கொடுக்கும்போது ப்ராப்பராக இந்த எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. There is a mechanism to address the recall amendment reports wherever applicable. As I told earlier, இங்கேயும் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரீகால் பண்ணி பேஷண்ட்டுக்கிட்ட அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறாங்க. Then imaging tests not available in the organizations are outsourced to the organization based on their quality assurance system.
மேபி நம்மக்கிட்ட இல்லை இமேஜிங் சிஸ்டம் அப்படின்னா வெளியில் ப்ராப்பராக ஒரு எம்ஓயு போட்டு அதை எப்படி ஃபாலோ பண்ணி இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி டாக்குமெண்டேஷன் வச்சுருக்கணும். Then there is an established quality assurance program for imaging service. Quality assurance program இதில் என்ன சொல்கிறாங்க, சேம் லைக் லேப். இதில் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் இமேஜிங் சர்வீசஸ் இம்ப்ளிமெண்டட். குவாலிட்டி அஷூரன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இதுக்கு இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து தேவையான டெஸ்ட்ஸ் அண்ட் இமேஜிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணியிருக்கணும், QA பண்ணியிருக்கணும். குவாலிட்டி அஷூரன்ஸ் ப்ரோக்ராம் இன்க்ளூட்ஸ் த ரிவ்யூ ஆஃப் இமேஜிங் ப்ரோட்டோகால். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரெசிடென்ட் டாக்டர் கொடுக்குற ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வெளியில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி அதையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். Then a system is in place to ensure the appropriateness of the investigation and procedure for the clinical condition. ஸோ கிளினிக்கல் கண்டிஷனுக்கு அடியர் ஆகிற மாதிரி நம்மளோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குதா, அப்ராப்ரியேட்னஸ் இருக்குதாங்கிறத மேக் ஷூர் பண்ணிக்கணும். The program addresses periodic internal and external peer review. As I told earlier, இவங்க வந்து peer review வாங்குவாங்க. நம்ம எக்ஸ்ரேயில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை இன்னொரு கன்சல்டன்ட் கிட்ட வாங்கி செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி சேம் ரிப்போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. The program addresses the clinico-radiological meetings. அடிக்கடி நம்ம ஒரு இயர்லி அட்லீஸ்ட் த்ரைஸ் இல்லைன்னா ஃபோர் டைம்ஸ் clinico-radiological மீட்டிங் கண்டக்ட் பண்ணி மினிட்ஸ் வச்சுருப்பாங்க. தென் த ப்ரோக்ராம் இன்க்ளூட்ஸ் பீரியாடிக் கேலிப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆல் எக்யூப்மெண்ட். நம்ம இமேஜிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் பீரியாடிக் கேலிப்ரேஷன் பண்ணி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ட் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். தென் த ப்ரோக்ராம் இன்க்ளூட்ஸ் த டாக்குமெண்டேஷன் ஆஃப் கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ். இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்து அதையுமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். நெக்ஸ்ட் AAC 11. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, there is an established safety program in the imaging services. சேஃப்டி ப்ரோக்ராம் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் சேஃப்டி ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்துருக்கணும். தென் ஆர்கனைசேஷனோட சேஃப்டி ப்ரோக்ராம் கூட, ஓவரால் இன்ஸ்டியூஷனோட சேஃப்டி ப்ரோக்ராம் கூட ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டோட சேஃப்டி ப்ரோக்ராம் அலைனாக இருந்திருக்கணும். அப்ராப்ரியேட்டாக the patients are appropriately screened for safety risk before imaging. ஒரு சிடி இல்லைன்னா எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா. வெளியில் வந்து காஷன் போர்டு வச்சுருக்கணும், ப்ரெக்னன்சி பேஷண்ட்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டு போட்டிருக்கணும், அந்த மாதிரியான சைனேஜஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், இமேஜிங் பெர்சோனல்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் யூஸ் அப்ராப்ரியேட் ரேடியேஷன் சேஃப்டி அண்ட் மானிட்டரிங் டிவைசஸ். மானிட்டரிங் டிவைசஸ்ன்னு சொல்கிறது அந்த TLD பேட்ச், டிரான்ஸ்லூசன் டெசிமீட்டர்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க போட்டிருப்பாங்க, எவ்வளோ தூரம் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்குது இவங்களுக்குன்னு ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான மானிட்டரிங் டிவைசஸ் ஆஸ் வெல் அஸ் லெட் ஏப்ரான் போடுறாங்களா எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ லெட் ஏப்ரான் எவ்வளோ இருக்குது, இதில் கிராக் இருக்கான்னு மானிட்டர் பண்ணுறது, அவங்களோட லெட் ஏப்ரானை எக்ஸ்ரேக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அதில் எதுவும் கிராக் இருக்கான்னு பார்த்து வைக்கிறது, தோஸ் திங்ஸ் இதெல்லாம் பண்ணணும். தென் ரேடியேஷன் சேஃப்டி அண்ட் மானிட்டரிங் டிவைசஸ் ஆர் பீரியாடிக்கலி டெஸ்டட் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஸ் அ டாக்குமெண்டட். இதில் தான் அந்த எக்ஸ்ரே வந்து லெட் ஏப்ரான் எக்ஸ்ரே எடுக்கிறதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். தென் இமேஜிங் அண்ட் ஆன்சிலரி பெர்சோனல்ஸ் ஆர் ட்ரெயின்ட் இன் இமேஜிங் சேஃப்டி ப்ராக்டிசஸ் அண்ட் ரேடியேஷன் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ ரேடியேஷன் சேஃப்டி எவ்வளோ தூரம் முக்கியங்கிறத இமேஜிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருந்துருக்கணும். நெக்ஸ்ட், இமேஜிங் சைனேஜஸ் இஸ் ப்ராமினென்ட்லி டிஸ்பிளே இன் ஆல் அப்ராப்ரியேட் லொக்கேஷன்ஸ். லைக் லெட்டோர் இருக்கும், லெட்டோருக்கு வெளியில் வந்து காஷன் போர்டு அண்ட் ரேடியேஷன் ஜோன்னு போடுறது, ப்ரெக்னன்சினா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, தோஸ் சைனேஜஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட், பேஷண்ட் கேர் இஸ் கண்டினியூஸ் அண்ட் மல்டிடிசிப்ளினரி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டியூரிங் ஆல் ஃபேஸ் ஆஃப் கேர் தேர் இஸ் அ குவாலிஃபைடு இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபைட் ஆஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேஷண்ட் கேர். இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு குவாலிஃபைட் பர்சனல் மட்டும்தான் பேஷண்ட்டோட எல்லா ஃபேஸ் ஆஃப் கேர், அக்யூட் கேராக இருக்கட்டும், ஸ்டேபிளாக இருக்கட்டும், பேஷண்ட் வந்து ஒன்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்டேபிளாக ரெக்கவரிங் ஃபேஸாக இருக்கட்டும், எப்போயுமே ஒரு குவாலிஃபைட் பர்சனல் தான் பேஷண்ட்டை வந்து அக்கம்பனி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷண்ட் கேர் இஸ் கோஆர்டினேட்டட் இன் ஆல் கேர் செட்டிங்ஸ் விதின் த ஆர்கனைசேஷன். விதின் ஆர்கனைசேஷன் பேஷண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் பேஷண்ட் கேரை கோஆர்டினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருந்துருக்கணும். Then information about the patient's care and response to treatment is shared among the medical nursing and other care providers, including the handover and communication வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க regarding the patient care. Then the organization implements standardized handover communication during each staffing. So communication, S bar, the communication may be between the
சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை பிட்வீன் த டாக்டர்ஸாக இருக்கலாம், பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மட்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Patient transfer within the organization is done safely in a safe manner and referral to the patients to other department specialties follow written guidance. ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேஷண்ட் அனுப்புறதா இருந்தால் கண்டிப்பாக ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கணும். அப்படி பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது மேபி ஸ்ட்ரெச்சராக இருந்தால் சேஃப்டி பெல்ட் போடுறது, வீல் சேரில் சேஃப்டி பெல்ட் போடுறது, பேஷண்ட்டை போய் ஷிஃப்ட் பண்ணி முடிச்ச உடனே சைட் ரெயில்ஸ் போடுறது, இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸில் வந்துடும். Next, the organization ensures predictable service delivery by adhering to defined timelines and informs the patient, family and caregivers whenever there is a change in schedule. ஸோ நம்ம இந்த சர்வீஸ் அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுக்க போகிறோம் டிசைட் பண்ணியிருப்போம். பட் பேஷண்ட்டோட சிச்சுவேஷன் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட ட்ரீட்மெண்ட் பிளானை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பேஷண்ட்டோட ஃபேமிலி அண்ட் கேர்கிவருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும். Then, the organization has a mechanism in place to monitor whether adequate clinical intervention has taken place in response to critical value alert. ஸோ இந்த ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூ பேஷண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக பேஷண்ட்டுக்கு என்ன இன்டர்வென்ஷன் பண்ணுறோம், என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஷண்ட் அந்த ஆர்கனைசேஷன் செப்பரேட் மெக்கானிசம் வச்சுருந்துருக்கணும். இமீடியட்டாக ஒரு அக்யூட் கேர் தேவைப்படுதுங்கிற இடத்துல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். That's all about AAC 12. Next, AAC 13, the organization has an established discharge process. இதில் என்ன சொல்கிறாங்க, the patient's discharge process is planned in consultation with the patients and family. பேஷண்ட்டு ஃபேமிலி ரெண்டு பேர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட டிஸ்சார்ஜ் வந்து பிளான் பண்ணுறாங்க. The discharge process is coordinated among various departments and agencies involved. லைக் MLC கேஸாக இருக்கலாம், இல்லை அப்ஸ்கான் கேஸாக இருக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு தேவைப்படும், லைக் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மல்டி டிசிப்ளினரி டீம் எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த டிஸ்சார்ஜை அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ரிட்டன் கைடன்ஸ் கவர்ன்ஸ் த டிஸ்சார்ஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ் லீவிங் அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ். லைக் ஒரு பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டு ஏஎம்ஏ போகிறாங்க, லாமான்னு சொல்லுவாங்க, பட் நம்ம எல்லாம் மோஸ்ட்லி ஏஎம்ஏ சொல்லுவோம். அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸில் போகிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி கேர் பண்ணிக்கணுன்றதுக்கு செப்பரேட்டாக ஒரு ரிட்டன் கைடன்ஸ் பாலிசி இருக்கணும். A discharge summary is given to all the patient leaving the organization including AMA patient. எந்த பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் ஆனாலும் அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அண்ட் பிளான்ட் ஆர்கனைசேஷன் அட்ஜஸ்ட் டு த பிளான் டிஸ்சார்ஜ். பிளான்டு டிஸ்சார்ஜை மோஸ்ட்லி ஆன் ஸ்பாட் டிஸ்சார்ஜ் இல்லாமல் மோஸ்ட்லி டிஸ்சார்ஜை வந்து நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும். The organization conforms to the defined time frame for discharge and make continual improvement. மேபி ஒரு கேஷ் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை கிளைம் பேஷண்ட்டாக இருக்கலாம். எங்கள் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் வந்து டிஸ்சார்ஜ்னு சொல்லி 2 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த பேஷண்ட்டை நாங்கள் அனுப்பிடுவோம், இல்லைனா 4 ஹவர்ஸ்க்குள்ளே அனுப்பிடுவோம். என்ன பாலிசியோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். Then AAC 14, the organization defines the content of the discharge summary. ஒரு discharge summaryனா அதில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்கனைசேஷன் டிசைட் பண்ணியிருக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்க, a discharge summary is provided to the patient at the time of discharge. இது ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்சார்ஜ் சம்மரி கண்டெய்ன்ஸ் த பேஷண்ட்ஸ் நேம், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் த ட்ரீட்டிங் டாக்டர், டேட் ஆஃப் த அட்மிஷன் அண்ட் டேட் ஆஃப் த டிஸ்சார்ஜ். ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரியில் இத்தனை இருக்கணும்னு சொல்கிறாங்க. பேஷண்ட் நேமு, ஐபி நம்பரு, எந்த டாக்டர் ட்ரீட் பண்ணுறாங்க, அட்மிஷன் டேட்டுனா டிஸ்சார்ஜ் டேட்டுன்னு. Next, discharge summary contains the reasons for admission, significant findings and diagnosis and the patient's condition at the time of discharge. வரும்போது பேஷண்ட் எதுக்காக அட்மிஷன் ஆகியிருந்தாங்க, என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருந்துச்சு, என்ன டயக்னோஸ் பண்ணியிருந்தோம், அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், டிஸ்சார்ஜ் அப்போ அவங்களோட கண்டிஷன் என்ன, இது எல்லாமே டிஸ்சார்ஜ் சம்மரியில் கண்டிப்பாக இருந்திருக்கணும். தென் discharge summary contains information regarding investigations results, any procedure performed, medications administered and other treatment given. ஸோ டிஸ்சார்ஜ் சம்மரியில் இன்னும் என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க, என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், பேஷண்ட்டுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோமா, என்னென்ன மெடிசின் கொடுத்துருக்கோம், வேறு என்ன அதர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இது எல்லாமே டிஸ்சார்ஜ் சம்மரியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் discharge summary contains follow-up advice, medication and other instruction in an understandable manner. ஸோ பேஷண்ட் வந்து எப்போ ஃபாலோ அப்புக்கு வரணும், என்னென்ன மெடிக்கேஷன் வீட்டில் போய் எடுத்துக்கணும், எப்போ திருப்பி என்ன மாதிரியான கண்டிஷனில் அவங்க ஹாஸ்பிட்டலில் அப்ரோச் பண்ணணும், எல்லாமே டீட்டெயில்டாக அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் இருந்திருக்கணும். டிஸ்சார்ஜ் சம்மரி இன்கார்பரேட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபவுட் when and how to obtain
அர்ஜென்ட் கேர். இந்த பேஷண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சர்டன் சிம்டம்ஸ் இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், டாக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சர்ஜரிக்கல் சைக்கில் இருந்து ஏதாவது ஊசிங் வருது இல்லை பெயின் நார்மலாக இருக்குன்னா உடனே நீங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் வரணும் அப்படிங்கிறத பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். In case of death, the summary of the case also includes the cause of death. ஸோ ஒரு வேளை பேஷண்ட் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சம்மரியில் என்ன ரீசன் ஃபார் டெத் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் AAC 14th ஸ்டாண்டர்ட். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆக்சஸ் அசஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் கேர் பார்த்து முடிச்சிட்டோம். இதில் நம்ம 14 ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் சாப்டர். உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.